ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வெறும் ஏஐ வீடியோஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும், இப்போ நான் யூடியூப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேட் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸை நம்ம வந்து ஓனாக கிரியேட் பண்ணலாம். அதாவது நம்ம இமேஜ் ஒன்று எடிட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம டான்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு, ப்ரொஃபஷனல் மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஆனால் அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு போகிறோம். ஷார்ட்ஸில் போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு வீடியோ மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கமெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் காமிக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேணா கூட நம்ம காசு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துக்குதுனாவே உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளும் வந்து இதுமாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணி காசு சம்பாரிச்சிக்க முடியும். இந்த சாம்பிள்ஸை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு இதுமாதிரி சேனல்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதில் போடாதீங்க. புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ரா 2வது சேனலாக 3வது சேனலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். பிரிண்டெஸ்ட்டுக்கு போய்க்குங்க. பிரிண்டெஸ்ட்டில் போயிட்டு பிரிண்டெஸ்ட்டில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல நிறையா வீடியோஸ் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச்சுக்கு பார்த்தீங்களா, சர்ச்சில் போயிட்டு இப்போ நான் ஆல்ரெடி நிறையா சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாருங்கள் ஃப்ளவர் டான்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறத மட்டும் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. இதுமாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஏஐ வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர் டான்ஸ் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டான்ஸ் வீடியோ நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இதுமாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர்லாம் டான்ஸ் பண்ணுது. இதுமாதிரி வீடியோஸ் கூட நீங்கள் ஷார்ட்ஸில் போடலாம். எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐ டாக் டான்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏஐ டாக் டான்ஸ் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி டாக்ஸ் வந்து டான்ஸ் ஆடுது. இது மாதிரி மேட்டரையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டா வந்து திருப்பி இங்கே ஏஐன்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரி மாதிரி எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நான் இதை வந்து எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஏஐ கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுமாதிரி நம்ம ஏஐ கேட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நிறைய ஏஐ கேட் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நீங்கள் தொடக்கத்தில் எடுக்காதீங்க. தொடக்கத்தில் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ மிடில் இருந்து கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதே எடுக்கணும்னு நீங்கள் அவசியம் இல்லை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் வரும். இப்போ இதை வச்சு நீங்கள் நிறைய பேர் கதை கூட சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து பின்னாடி கதை சொல்கிறாங்க. அப்படியே சீக்வன்ஸை பார்த்துட்டு ஒரு பூனை வந்துச்சு, அந்த பூனை தண்ணியில் ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட நிறைய பேர் பண்ணுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி நம்ம தப்பிக்கிறது, மற்றவங்க வீடியோவை எடுத்து வச்சு அதை நம்ம எப்படி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கலனாலும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேட் வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேட் வீடியோ ஏதாவது நல்லா அழகாக டான்ஸ் ஆடுறத ஒன்று பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேட்டை நான் எடுத்துக்கணுமா, இதை வந்து நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் எனக்கு ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கே தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. உதாரணமாக ஷேர் மேலே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் சொல்லக்கூடாது. யூடியூப்பில் சொன்னோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி கேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டோமா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த விஎன் வீடியோ எடிட்டருக்கு வந்து போய்க்கிறோம். உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டர் தான் பரவாயில்ல, விஎன் வீடியோ எடிட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வாட்டர் மார்க் வராது, வீடியோ எடிட் பண்ணும்போது வாட்டர் மார்க் வராது. அதனால இந்த விஎன் வீடியோ எடிட்டர் மேலே நம்ம அப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. நியூ ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கேட் வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேட் வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. முதல்ல வந்து இந்த கேட் வீடியோ வந்து இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளிப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்லாட்டா வந்து இந்த ஃப்ளிப்பு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் போகுதுன்னா இங்கே மிரர்னு சொல்லிட்டு பாருங்கள். மிரர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஒரிஜினல் வீடியோ வந்து இப்படி திரும்பிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி கிளிக் பண்ண அப்படி திரும்புது பாருங்கள். இதுமாதிரி திருப்பிங்க வீடியோவை திருப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் வந்து கொடுத்து வீடியோ உங்களுக்கு தான் வந்து மாற்றிடுங்க. ஏன்னா வந்து அடுத்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்லேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டா வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.
பார்த்துட்டு அந்த ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டு அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் சூப்பராக கிரியேட் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து மற்றவங்க வீடியோ நீங்கள் எடுத்து அதை உங்கள் வீடியோவை மாற்றத்தில் தான் உங்களுடைய திறமை வந்து அடங்கி இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆடியோ வீடியோ இருந்துச்சுன்னா வச்சுங்களா, இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஆடியோ டிலீட் ஆகிடுச்சா, இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து கடைசியிலேருந்து உங்கள் முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி வீடியோ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல இருந்த வீடியோ வந்து கடைசிக்கு போயிடுச்சு, கடைசி இருந்த வீடியோ வந்து பின்னாடி வந்துருச்சு. இது மாதிரி ரிவர்ஸும் பண்ணிங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முக்கியமான விஷயம், இங்கே ஃபில்டர்னு சொல்லிட்டு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா பாருங்கள். இந்த ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கலரை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிங்க. இது மாதிரி ஏதாவது வேறு கலரை மாற்றிங்க. இது மாதிரி ஃபுல்லாக கலரே வந்து டோட்டலாக மாற்றிட்டு அப்ளை ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே கிரியேட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். ஏதாவது வேறு லெவலில் வீடியோவை சுத்தமாக மாறுற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்த்து இது மாதிரி வீடியோவை சுத்தமாக மாற்றிக்கின்னு அப்ளை ஆல் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி இப்படி வந்துட்டு இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ட்ரான்சாக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் கொடுத்து அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இதேமாரி வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணிங்க. டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணிங்க. இது மாதிரி முடிஞ்ச அளவு வீடியோ வந்து உங்களுக்கு தான் மாறணும், உங்களுக்கு தான் மாற்றிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஸ்பீடுக்கு பாருங்கள். ஸ்பீடு செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு சுருங்கிடும். இப்போ டோட்டலாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு தான் மாற்றணும். மேலே இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா எஃபெக்ட்ஸுக்கு போய்ட்டு எஃபெக்ட்ஸில் மேலே ஏதாவது இது மாதிரி ஸ்பின் ஆகிற மாதிரியோ இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியோ இது மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துங்க. டோட்டலாக வந்து உங்கள் வீடியோவை வந்து மாறிடணும். அது மாறிச்சிங்களா, இது மாதிரி முடிஞ்சாலும் மாற்றிக்கங்க. புரியுதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா வந்து சொந்த வீடியோவை மாற்றி ஆகணும். இதை உங்கள் சொந்த வீடியோவை மாறல, இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிறேன்னு யூடியூப் தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் வந்து இது மாதிரி மாற்றிட்டிங்களா, மாற்றினதுக்கப்புறம் மேலே இருந்து ஏதாவது எஃபெக்ட் உயிர மாதிரி எஃபெக்ட்டு இல்லாட்டா பனித்துளிகள் பரவுற மாதிரி எஃபெக்ட் அது மாதிரி கூட கொடுங்க. வேணா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் கூட கொடுத்துட்டு கீ ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் அப்படி ஜூம் பண்ணுற மாதிரி இப்படி ஜூம் இல்லாட்டா லெஃப்ட் ரைட்டு இது மாதிரி ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் ஆப்போசிட் எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, இங்கேருந்து இப்படி ப்ளே பண்ணி பாருங்களா. இது மாதிரி முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக எல்லாத்தையும் மாற்றி ஃபில்ட்ரு அது ட்ரான்சாக்ஷனு அதுக்கப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் கொடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக டோட்டலாக இன்னும் கலர் கரெக்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே இருக்குது ஆப்ஷனு. ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்போசரு இல்லாட்டா வந்து கான்ட்ராஸ்ட் இல்லாட்டா யூன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சேச்சுவேஷன் சேச்சுவேஷனுக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டேஜ் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிங்க, ஜாஸ்தி பண்ணுறதா பண்ணிங்க. அதுக்கப்புறம் விண்டேஜ் எஃபெக்ட் ஃபுல்லாக அப்படி கொடுக்குறதுனா கொடுத்துங்க. இந்த ஹெச்எஸ்எல்லுக்கு போய்ட்டு ஹெச்எஸ்எல்லில் இப்படி மாற்றிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுல்லாக வீடியோ வந்து மொத்தமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடையாளம் தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி மாற்றுறவங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தெரியாத மாதிரி மாற்றிடுங்க ஃபுல்லாக. சொந்தமாக நீங்களே தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு தெரியணும். இதுமாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோமா. இப்போ டோட்டலாக உங்கள் வீடியோ மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுற மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ எப்படி இருந்துச்சு புது வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துன்னு அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி இது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா இந்த இடத்துல ஓரியன்டேஷன் பாருங்கள். எவ்வளோ ஓரியன்டேஷன் வேணும் உங்களுக்கு, லென்த்தாக வேணுமா இல்லாட்டா வந்து ரெக்டாங்குலராக வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து இது மாதிரி லென்த்து கொடுத்துக்கலாம், 9:16 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், நம்ம எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இது வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டாகவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வீடியோ அங்கேருந்து எடுத்துகிட்டு சூப்பராக வந்து நம்ம ஸ்டைலில் வந்து மாற்றிட்டோம் வீடியோவை. மாற்றினதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் எடுத்து பார்த்தீங்களா, ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஷார்ட்ஸுக்கு போய்க்கலாம். ஷார்ட்ஸில் போய்ட்டு இங்கே ஆட் மியூசிக்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோம் பட்டனுக்கு போய்க்கிறோம். ஹோம் பட்டனில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆப்ஷன் காமிட்டு பாருங்கள். இந்த ட்ரெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ட்ரெண்டிங் கொடுத்துட்டு மியூசிக் போய்க்கிறோம். மியூசிக்கில் போய்ட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லா மியூசிக் வந்து ட்ரெண்டிங்கான மியூசிக். இப்போ பயங்கரமாக இதுக்கு வியூஸ் வரப்போகுது. ஏன்னா வந்து 4 days 2.2 crore வியூஸ் வந்துதுன்னா இன்னும் நிறைய வியூஸ் வரப்போகுது இதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
இப்போ இங்கே இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 11 days 3.5 crore, 4 days 2.2 crore சொல்லிட்டு பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாங்குக்கு கீழே ரிமிக்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிமிக்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே சவுண்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, சவுண்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். சவுண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல எவ்வளோ நிமிஷம் வேணும் சாங்குன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு இப்போ சாங்கை வந்து ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இது எனேபிள் பண்ணிங்க. உங்களுக்கு பர்மிஷன் கேட்குது. நம்ம மைக்ரோஃபோன் அது இது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து எனேபிள் பண்ணி சொல்ல கேட்குது. அலோ ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக் வரும். பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ எங்கே இருக்குது பாருங்கள். அந்த இது ஒரிஜினலு, இது நம்ம எடிட் பண்ணுது. எடிட் பண்ணது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே இங்கே வந்து சாங் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதுக்கு நிறைய எடிட்டிங்லாம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 15 இருக்குது, 60 செகண்ட் இருக்குது, இது மாதிரி இருக்குதுங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து சாங் வந்து இந்த வீடியோ கூட மேட்சிங் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் நீங்கள் எழுதணும், இல்லாட்டா வந்து இதுக்கும் ஃபில்ட்ரு, இப்போ அந்த வீடியோக்கு ஃபில்ட்ரு எதனா பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டில் இங்கே டான்சிங் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே டான்சிங் கேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா. கொடுத்துட்டு இதை நம்ம எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல எங்கள் சின்னதாக வைக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இங்கே கீழே எங்கேயாவது இப்படி இங்கே எங்கன்னா வைக்கலாம், இங்கே எங்கன்னா வைக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல டான்சிங் கேட்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இங்கேயும் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபில்டர்லேயும் போயிட்டு நீங்கள் வேணும்னா மாற்றுறதுனா மாற்றிங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இப்படி மாற்றுறதுனா மாற்றிங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கேயும் வந்து நம்ம டான்சிங் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏஐ டான்சிங் கேட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஹேஷ்டேக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரிலேட்டட் ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கேட்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே கேட் லவ்வர்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஹேஷ்டேக்கில் இந்த இடத்துல கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த ரிலேட்டட் வீடியோ, உங்கள் வீடியோவில் ஏதோ ரிலேட்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி கேட்டுது, அது வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. அப்படியே இப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஏன்னா வந்து நம்மளது ஏஐ சம்மந்தப்பட்டது இருக்கிறதால நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாமே ஆனதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது எஸ் இல்லாட்ட நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு. இருந்தாலும் நம்ம மெயின் மேட்ரு வந்து ஏஐ சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா ஏஐ சம்மந்தப்பட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளதும் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது அப்லோடாக ஆரம்பித்து விடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோவில் போயிட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து மின்னல் வேகத்தில் வைரல் ஆகும். இப்போ ஏஐ கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மற்றவங்க கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வராமல் எப்படி தப்பிக்கிறது, அதனுடைய ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோ கீழே வந்து படிக்கிற மாதிரியான வெப்சைட்டும் கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் தெளிவாக ஒரு முறை படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் பூந்து வளரலாம். எப்படி வேணால் இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நீங்கள் வீடியோவை எடுத்து உங்களுடைய வீடியோவை மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மானிட்டேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சேனல் பொண்ணான நேரத்திற்கு நன்றி. இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன்னா வந்து இது ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கும் சான்ஸ் இருக்கிறது. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.